Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. நமக்கு அந்த தேசத்தை காட்டுறாங்க. தேசத்தில் அசானுக்கு இவங்க உடலுக்கு நம்ம எல்லாரும் மாதிரியே சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அசானோட உடலை ஒரு கப்பலில் வைக்கிறாங்க. அப்போ ராஜா ராணி அந்த நாட்டு மக்கள்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் அசானுக்கு இந்தி வரையாக செஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹாத்திமும் சோகமாக வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அவன் அண்ணனை பார்த்து அண்ணா கத்தி இரும்பு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து மக்கள் எல்லாரும் அசானுக்காக மலமாய் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹாத்தி மட்டும் தான் தன்னோட இருந்த அந்த நின்று நினைச்சி ரொம்ப சுரங்கி எழுதிட்டு இருக்காங்க. அப்போ ஹாத்திம் நிறைய எரிச்சு பார்ப்போம் போதெல்லாம் அவங்க அண்ணன் அவன் மேலே கையும் அவனுக்காக பண்ணதுன்னு தான் அவங்க அப்போ வந்து அதை பார்க்கும்போது இப்படி ஒரு அண்ணன் நம்ம எழுதுட்டோமே அப்படின்ற மாதிரி ஹாத்திம் ரொம்ப குறையிறான். இங்கே ராஜராணியை காட்டுறாங்க. அவங்களும் மனசு ரொம்ப உடங்கி அழுதுட்டு இருக்காங்க. என் மகன் அவ்வளோதானா, என் மதனே என் மகனேன்றாங்க. இப்போ அந்த மலவளையம் செஞ்சு மரியாதை செஞ்சு அந்த உடலை அப்படியே கடலுக்கு தள்ளிட்டு போய் நடுக்கரண்டுக்கு அமுச்சுருக்கேன். நான் இதை பார்த்து ஹாத்திம் அப்படியே உடச்சி அங்கேயும் விட்டு போக்க ராஜாவும் ஆகிட்டு இருக்காரு, ராணியாக ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹாத்திக்காரராக வந்து நிற்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறக்கே போயிடுது. இப்போ ராஜா ராணி ஹாத்திம்னு 3 பேரும் ரொம்ப மனசு வாங்கி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா ராணியும் ஹாத்திம்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நமக்கு அந்த இடிசன் நடந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க. நான் ஹாத்திம் மட்டும் அந்த இடத்த விட்டு போல அங்கேயே அவன் அண்ணன் நினச்சி அதை எதிர்த்து தான். ஏன்னா அவன் வாழ்கிற எல்லா காலமும் தம்பியை காப்பாற்றத்துலேயே தான் எல்லா கூட செஞ்சுருக்கா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு இப்படி ஒரு அண்ணன் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் டக்குன்னு அவனுக்கு பெருசாக ஞாபகம் வருது. அவள் சொன்னதை கேட்டு அவளும் நம்மளை ஏமன் அடியில் வசன்னு சொன்னால் அந்த கழுகும் அப்படி தான் சொல்லிச்சு, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவளையே பார்த்து என்ன நினச்சின்னு கேட்டுலான்னு சொல்லிட்டு கோவத்தோட ஹாத்திம் நேராக சிறைக்க போய் பெருசாக அதை பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்த, யார் அவங்கெல்லாம், நீ எதுக்கு அப்போ சத்தியனை தோர்த்துது அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்குறா. அப்போ இந்த ஜெயிலோட ரகசியம் என்னன்னு சொல்லும்போது அப்போ அவள் நான் சொல்கிறேன், நீ யாருன்னு போல தெரிஞ்சுக்கோ, பேர் போகிற ரகத்தியம் தான் எல்லாத்துக்கான பதில் அப்படின்னு சொன்னோடனே இன்னது என் பிறப்பின் ரகத்தியம் அப்படின்னும் போது நீ இந்த நாட்டு இலவசனே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன உளரணும், ஆமாம் நீ இந்த நாட்டு இலவசம் இல்லை, நீ ஏமன் நாட்டு இலவசம், நீ ஏமன் நாட்டு இலவசம் ஹாத்திம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஹாத்திமுக்கு ஒன்று முடியல அப்படியே நிற்கணும். ஆமாம் நான் சொல்கிறது உண்மை தான், நான் போய் சொல்ல எந்த அவசியமும் இல்லை. நாட்டு மக்களும் எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்க, நீ அவங்கள காப்பாற்றணும்னா நீ அந்த இருக்கிற பதிலை கண்டுபிடிக்கணும், நீ அதுக்காக தான் பொருந்த, நீ அதை அணுகி ஆகணும், நீ அந்த தக்கம் அடித்தாதான் அங்கே தீய சக்தி அழியுன்ற மாதிரி எல்லாத்தையும் பெருசாக சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஹாத்திம் ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி போகிறான். இருந்தாலும் பெருசாக சொன்ன விஷயத்தில் அவனுக்கு முழுசாக நம்பிக்கை வரல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போன ஹாத்திம் நேர கோட்டையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கோட்டையில் ராஜராணி இருக்கிற அறைக்கு வரான். அங்கே ராஜராணி மன வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு ஹாத்திமோட தாங்கி முல்ல ஹாத்திமா அழுகுறான். அப்படி உள்ளே வந்த ஹாத்திம் அழுதுகிட்டே அவங்க அப்பா பார்த்து கேட்குறான், இங்கே என்ன தான் நடக்குது அப்பா, சொல்லுங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா திரும்பி ஹாத்திம் பார்க்குறாரு. அப்போ தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, இங்கே என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குது, யார் இந்த தீய சக்தி, ஏன் அது என்னை தொடுத்துது, நான் யார், நான் எப்படி இங்கே வந்தேன், உண்மையிலே நான் உங்கள் பையன் இல்லையா, எனக்கு பதில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இன்றைக்கி அண்ணன் செத்துட்டான்ப்பா, அவன் இல்லாதது என்னால் தாங்கிக்கவே முடியல, ஹசான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி மட்டும் நான் கவலைப்படுவான், எனக்காகவே வாழ்ந்தாயா அண்ணன், அவன் ஒவ்வொரு நாளும் என் பாதுகாப்பில் அவ்வளோ அக்கறை எடுத்துப்பான், இன்றைக்கி அவன் இல்லை, இதுக்கு காரணம் நான் தான், அந்த என்னால் தாங்கிக்க முடியல, தயவு செஞ்சு நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள், இந்த தீய சக்தி ஏன் என்னை தோறுத்துது, நான் யார், ஏதாவது பதில் சொல்லுங்கள், ப்ளீஸ் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் முட்டி போட்டு அழுகுறான். அப்போ ஹாத்திமோட அம்மா ஓடி வந்து, மகனே நீ கவலைப்படாத, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் மகன் தான், நீ என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் இதுக்கப்புறமும் மறைச்சிங்கன்னா அந்த தீய சக்தி அடுத்து இன்னொரு தீய சக்தி அனுப்பும், இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா என்னை தொட்டி வந்துகிட்டே தான் இருக்கும், என் பொறுப்போட ரகசியம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதிலேருந்து தப்பிக்க முடியும், தயவு செஞ்சு சொல்லுங்கள், நம்ம அண்ணனை இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுனால முடியாது, நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நான் செத்து போயிடுவேன், என்ன இப்படி இது பண்ண அப்படின்ற மாதிரி அது ரொம்ப மனசு வங்கி அழுப்பி தயவு செஞ்சு சொல்லுங்க, அப்போ நான் யார் நம்ம போய் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ என் பையன் இல்லை அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அதை கேட்ட ஹாத்திம் அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியோடு அப்படியே நிற்கிறான். அவங்க அம்மா ஓடிமதி என்ன சரிங்க என்ன அப்படின்னோடனே இல்லை அவன் பிறப்புற ரகசியம் தெரிஞ்சு அவனுக்கு உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அவன் உண்மை தெரிஞ்சுக்கிற நேரமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சோழமும் அப்படியே போய் பால்கனி பக்கம் நிறுத்தி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் கடலில் ஒன்றா பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அசாந்த் தான் சொன்னால் இந்த மாதிரி ஒரு பெட்டி மிதந்துட்டு இருக்கு, நாங்களும் ஓடி அந்த பெட்டி தூக்கிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு குழந்தை இருந்துச்சு, அது வேறு யாரன்னா நீ தான் அப்படின்னு சொன்னோன்னே
ஹாத்திம் அப்படியே எழுதிட்டே பார்க்குறான். அப்போ அதான் தான் சொன்னேன், இந்த குழந்தைய நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு மனசு வரல, ஒன்று அப்படியே கடையில் விட்டு போவேன், எங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஹாத்திம், நாங்கள் உண்மையிலே முழு மனசு வரோம், எங்கள் பையனாக தான் அவங்க தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ எங்கள் பையன் தான், உன் அப்பா அம்மா யாரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் தான் உன் அப்பா அம்மா, நீ எங்கள் பையன், நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி 2 பேரும் அழுதுகிட்டு ஹாத்திம்கிட்ட சொல்கிறாங்க. ஹாத்திமும் அப்படியே மனசு சொரிஞ்சு அழுதுகிட்டே அவங்க பார்க்குறான். அப்போ அவன் சொல்கிறால, நாங்கள் இவன் வரைக்கும் உன்னை வேற ஒரு பையனாக பார்த்ததில்ல, இவன் சொந்த பையனை தான் பார்த்து வளர்த்துருக்கோம் அப்படின்னோடனே ஹாத்திம் ஓடி வந்து தட்டி குடிச்சிட்டு அழுகுறான். அப்பா அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் உங்கள் பையன் தான், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஆனால் இந்த தீய சக்தியை விட மாட்டேன், இது எதுக்கு நம்மளை தொட்டிட்டு கண்டுபிடிச்சேன், இப்போ இது இனியும் ஒரு நீரை போட்டதை நான் அனுமதிக்க மாட்டேன், நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு தான் பாதிப்பு, அதனால நானே இதை தேடி போகிறேன் அப்படின்னோடனே அப்போ ராஜாவும் ராணி அப்படி ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ வேணாம், இது ரொம்ப ஆபத்தான பயனுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆத்தின்னு சொல்கிறான், எவ்வளோ ஆபத்தான பயணமாக இருந்தாலும் அதை நான் செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா அந்த தீய சக்தியை அடுத்து இங்கே உள்ளே வந்து உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் அதோட இங்கே இருக்கவே மாட்டேன், என் மனசே உடஞ்சிடும்ன்றா. இப்போ நமக்கு ஒரு காட்டு காட்டுறாங்க. அப்போ காட்டுக்குள்ளே ஒரு உருவம் தனியாக நடந்து போயிட்டுருக்கு. அந்த காட்டில் அந்த உருவம் தனியாக நடந்து எதையோ தேடி வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பாட்டுறாங்க. வேறு யாரும் இல்லை, அது நம்ம தட்சுமி தான். தட்சுமி எதையோ ஒரு விஷயத்தை தேடி தான் அந்த காட்டுக்குள்ளே அணைஞ்சிட்டு இருக்கான். அப்போ தட்சுமி கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு இடத்த பார்த்துட்டு வா வெளியா அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட குச்சை தட்டுறோம். பார்த்தா அந்த இடத்துல ஒரு புதியாக பறக்குது, காற்றெல்லாம் அடிக்குது, ஆனால் யாரும் வெளியே வரல. உடனே மறுபடியும் வா வெளியா அப்படின்னு உடனே டக்குன்னு ஒரு உருவம் வந்து நிற்கிது. வா வந்துட்டியா, ஒன்று தேடி தான் வந்த, உனக்கு ஒரு பெரிய வேலை வச்சுருக்க, நீராக அதை முடிக்கணுன்னொடனே கட்டளை எடுங்க, ஆணை எடுங்க, நான் முடிக்கிறேன்னு அந்த உருவம் சொல்லுது. வேற ஒன்று உண்டை, ஏமன் அத்தில வருஷம் ஆத்தின் மேலே ஒருத்தர் இருக்கான், அவனை நீ தான் கொல்லணும், ஒன்று அந்த செயினை எடுத்துகிட்டு வான்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த உருவமும் கண்டிப்பாக அவங்க கட்டளை படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை சாதாரணமாக குறைச்சி மதிக்கிட்டுறாத, அவன் இடத்துல இருக்கிற செயின் அவனை பாதுகாக்கோ, அது புனித சக்தியோட செயின், அதுதான் அவனுக்கு சக்தி கொடுக்குது, அதனால் அவரை நீ கொல்லும்போது அந்த செயினை அறுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அங்கேருந்து கிளம்பிடுது. இப்போ ஹாத்திமை காட்டாங்க. ஹாத்திம் ரொம்ப சோகமாக எதையோ நினச்சிட்டு அப்படியே இருக்கான். போய் அந்த பெருசாக அதை கூப்பிட்டு வந்தோடனே அந்த வீடு இன்னும் பெருசாக தந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறான். அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் உன்னை நம்புகிறேன், அதில் முதல்ல நான் ஏமன் நாட்டை இதை வச்சு உனக்கு எப்படி தெரியும், நீ எதை வச்சு சொல்கிற, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்டதும் அது வேறு ஒன்றும் இல்லை, அவங்க இடத்துல இருக்கிற செயின் தான் அப்படின்னு சொன்னோடனே, அப்படி அந்த செயினில் என்ன இருக்குன்னொடனே அப்போ பெருசாத்து உனக்கு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரத்தில் தெரியும், நம்ம முதல்ல ஏமன் நாட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்கிறான். இதோடு இந்த எபிசோடு இது இதுக்கப்புறம் என்னென்ன வந்துச்சுன்றதை நம்ம அடுத்து தான் பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேக் பாய்.